Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது, அதாவது அந்த மலையில நடந்த போது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம், கண்டோம், கேட்டோம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. அப்ப கண்ணார கண்டதை காட்டிலும், காதால் கேட்டதை காட்டிலும், சொந்த அனுபவத்தை காட்டிலும், அந்த மலையிலே அவர்கள் இயேசு மறுரூபமாகிறதை கண்டு மோசேயையும் எலியாவையும் பார்த்தார்களே, அதை காட்டிலும் வானத்திலிருந்து தேவன் பேசின சத்தத்தை கேட்டார்களே, அதை பார்க்கிலும் மேலான அதிக உறுதியான ஒன்று இருக்குமானால் அது என்ன? தேவனுடைய வார்த்தை. அவர் என்ன சொல்லுகிறார்? நாங்கள் கட்டுக்கதையில போதிக்கிறவர்கள் அல்ல, கட்டுக்கதையில உங்களுக்கு சொல்லல. நாங்கள் கண்ணார கண்டோம், காதார கேட்டோம். ஆனால் கண்டார கண்டு காதார கேட்டதுனால நாங்கள் விசுவாசிக்க சொல்லல. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். கண்ணார கண்டதையும் காதார கேட்டதையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். என்ன நடந்தாலும் அதை தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நாம் காண்பது முக்கியம். நல்ல கவனிங்க. பொழுது விடிந்து வெடிவெள்ளி உங்கள் இருதயத்தில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். என்ன சொல்றாரு? எதுவரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனித்திருக்க வேண்டும்? எந்நாள் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனித்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவுக்கும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விடிவெள்ளியை போல வரும் அளவுக்கும், மனுஷனுடைய ஆட்சிகள் முடிந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அரசால வருகிறாரே அன்றை வரைக்கும், அவர் வருகிற வரைக்கும் நாம் அவருடைய வார்த்தையை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இதைத்தான் அவர் சொல்றாரு. நீங்க ஏற்கனவே அறிந்திருக்கிறீங்க, ஏற்கனவே புரிந்து கொண்டிருக்கிறீங்க, தெரிந்திருக்கிறீங்க, இதுல உறுதிப்பட்டிருக்கீங்க. இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அனுபவத்தின் வாயிலாக வாழ வேண்டாம். கர்த்தருடைய வசனம் அதிக உறுதியான ஒன்று, அனுபவங்களை விட அதிக உறுதியான ஒன்று. அதை வைத்து நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த வசனத்தை கிறிஸ்துவினுடைய வருகை வரைக்கும் நாம் கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. என்ன சொல்லி இருக்குது? வேத வசனத்தில் இருக்கிற எந்த காரியமும் ஒரு சொந்த மனுஷனுடைய அபிப்பிராயம் கிடையாது. ஏசாயா எழுதும் போது தேவன் ஒன்றை சொல்லி, ஏசாயா இப்படி சொன்னாரா, நான் நினைக்கிறேன் இப்படி அர்த்தம் என்று அப்படி சொல்லி எழுதல. தேவன் என்னத்தை சொன்னாரோ அது அப்படியே எழுதி வைத்திருக்கிறாங்களே ஒழிய அவர் நினைத்த அபிப்பிராயத்தை அல்ல அர்த்தத்தை அவர்கள் எழுதி வைக்கவில்லை. வேத வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறதா? உங்க கையில் இருக்கிறது ஒரு பெரிய அற்புதம். 40க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் எழுதி இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித்தியாசமான கால அளவில் எழுதியிருக்கிறார்கள். சிலர் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் இடைவெளி ஒவ்வொருவருக்கும் இடையே. They are separated by centuries sometimes. ஒருத்தர் இன்னைக்கு எழுதுறாரு, இன்னொருத்தர் 500 வருஷம் பொறுத்து எழுதுறாரு, இன்னொருத்தர் 700 வருஷம் பொறுத்து எழுதுறாரு. 40 வித்தியாசமான ஆட்கள் 40 வித்தியாசமான காலங்களிலே எழுதுகிறார்கள். ஆனால் எல்லாரும் ஒருவரை பற்றி எழுதுகிறார்கள், ஒரே காரியத்தை தான் எழுதுகிறார்கள். எல்லாரும் எழுதுகிறது ஒன்றாக ஒத்து போகிறது. அப்பேற்பட்ட அற்புதமான வசனம் இது. என்ன சொல்லுகிறார் இங்க? இந்த வேத வசனமானது வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும், தீர்க்க தரிசனம்னா தீர்க்க தரிசனம் அல்ல, வேதத்தில் உள்ள எந்த வசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. முதல்ல இதை புரிந்து கொள்ளுங்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியமும் மனுஷர்கள் தேவன் கொடுத்த காரியத்தை எடுத்து வைத்துக் கொண்டு தங்களுடைய சொந்த அர்த்தத்தை, வியாக்கியானத்தை, விளக்கத்தை எழுதி வைக்கவில்லை. அவர்கள் எழுதி இருக்கிறது தேவனுடைய வார்த்தையை அப்படியே எழுதி வைத்திருக்கிறார்கள். சொந்த விளக்கத்தை அல்ல, சொந்த அபிப்பிராயத்தை அல்ல. தேவன் ஒன்றை சொல்லி, நான் இதை குறித்து இப்படி நினைக்கிறேன், இதை எனக்கு சொன்னார், இதுக்கு இதுதான் அர்த்தம், அப்படி எழுதி வைக்கவில்லை. தேவன் சொன்னதை அப்படியே பரிசுத்த ஆவியின் மூலமாக இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. 21ஆம் வசனம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும், தீர்க்க தரிசனம் இங்க வரும்போதெல்லாம் வசனத்தை, தேவனுடைய வசனத்தை தான் சொல்லுது. நல்லா கவனிச்சுங்க. தேவனுடைய வசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை.
மனுஷருடைய சித்தத்தினால உண்டாகவில்லை என்று சொன்னால் மனுஷன் இதை நான் எழுத போறேன், இது நல்லதா தெரியும் நினைக்கிறேன், இதை நான் எழுத போறேன் நினைச்சு எழுதவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள், மனுஷருடைய சித்தத்தினால் அல்ல. இந்த தேவனுடைய வார்த்தை ஏன் அதிக உறுதியான ஒரு சாட்சி? கண்ணார கண்டதை காட்டிலும் காதார கேட்டதை காட்டிலும் தேவனுடைய வசனத்தை நாம் ஏன் அதிகமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஏனென்றால் இது மனுஷனுடைய அபிப்பிராயம் அல்ல. இது யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. இது பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசின வார்த்தைகள். இது சாதாரண வார்த்தைகள் அல்ல. திருப்புவோம் 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அது என்ன பண்ணுகிறது? தேவனுடைய மனுஷன் தேறினவனாக, தேறினவன் என்று சொன்னால் மெச்சூரிட்டி, நல்ல வளர்ச்சி அடைந்தவனாக, தேவனுடைய காரியங்களிலே ஒருவன் வளர்ச்சி அடைந்தவனாக இருப்பதற்கு, தேறினவனாக இருப்பதற்கு அந்த தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனிங்க. நாம் எதை முக்கியமா எம்பசைஸ் பண்ணுமோ அதை முக்கியமா எம்பசைஸ் பண்ண வேண்டும். ஒரு மனுஷன் ஆவிக்குரிய காரியங்களில் தேறினவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் அவன் தேறினவனாக இருக்க முடியும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒரு நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியிலே ஜெபிப்பது, அந்நிய பாஷையிலே ஜெபிப்பது, இப்படி பல காரியங்கள் ஒரு நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய நோக்கம் திட்டவட்டமாக வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நோக்கம்? அது அப்படி ஜெபிக்கிறவன் தான் பக்தி விருத்தி அடைகிறான். தனக்குள்ளாக ஆவிக்குள்ளாக ஒரு சென்சிட்டிவிட்டி, தேவனை குறித்து தேவன் சொல்லுகிற காரியங்களை கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு திறன் அவனுக்குள்ளாக உண்டாகுகிறது. ஆவிக்குரிய காரியங்களை குறித்து கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு அவன் வருகிறான். ஆகையால் அந்நிய பாஷையில் ஜெபிப்பது, அந்த காரியங்கள் எல்லாம் நல்லதுதான். ஆனால் ஒரு மனுஷன் முதிர்ச்சி அடைகிறவனாய் ஆவிக்குரிய விஷயங்களில் தேறியவனாய் இருப்பதற்கு எப்படி அது நடக்கும்? வெறும் அந்நிய பாஷையில் ஜெபித்தா முடியாது, அல்லது வேற எது காரியத்தை செய்தால் போல முடியாது. அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்தால்தான் அவன் தேறினவனாக இருக்க முடியும். மெச்சூரிட்டிக்கு, கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு, மெச்சூரிட்டிக்கு அல்லது தேறினவர்களாக நாம் இருப்பதற்கு வேற எந்த காரியமும் உதவாது. இந்த தேவனுடைய வார்த்தை தான் அதற்கு மிக முக்கியம். மனுஷன் தேறினவனாயும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும், உபதேசம் என்று சொன்னால் சில காரியங்களை எடுத்து போதிப்பது, தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு தேவனை குறித்தும் அவர் செய்து வைத்திருக்கிற காரியங்களை குறித்தும் போதிப்பது, உபதேசத்துக்கு அது பிரயோஜனமா இருக்கிறது. 2வது காரியம் கவனிங்க, கடிந்து கொள்ளுதலுக்கும். இது சிலருக்கு பிடிக்காது, கடிந்து கொள்வதற்கும். தேவனுடைய வார்த்தை கடிந்து கொள்ளுதலுக்கும் பிரயோஜனமா இருக்கிறது. நாம் தவறு செய்யும் போது பூலோகத்தில் உள்ள பெற்றோர்கள் பெரம்பெடுத்துட்டு போறாங்க பிள்ளைகள், இல்லையா? எதுக்கு? 2 போடு போட்டா நல்லா உரைக்கும். தப்பு செய்யும் போது 2 அடி அடிச்சா நாளைக்கு தப்பு செய்ய மாட்டான்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. நம்முடைய சரீர பிரகாரமான தகப்பன்மார் நம்மை சரீர பிரகாரமாக கண்டிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆவிகளுக்கு தகப்பன் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மை கண்டிக்க நினைக்கும் போது, நாம் தவறு செய்யும் போது, நாம் தவறான வழிகளில் போகும்போது எப்படி கண்டுகிறார்? அவரும் ஒரு பெரம்பு எடுத்துட்டு வந்து போடுறது இல்லை. ஏன்னா பெரம்பு எடுத்துட்டு வந்து சரீரத்துல தான் அடிக்க முடியும். ஆனா நமக்கு கிரியை எங்க தேவைப்படுகிறது? ஆவிக்குள்ளாக தேவைப்படுகிறது. ஆகையால் அவன் சரீரத்தை வந்து தாக்குகிறது இல்ல, சரீரத்தை வந்து உடைக்கிறது இல்ல. ஆவிக்குரிய தகப்பன் நம்மை கண்டிக்கும் போது எப்படி கண்டிக்கிறார்? எபிரேயர் திருப்போம், எபிரேயர் 12 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கழிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. நல்ல கவனிங்க. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க
எத்தனை பேருக்கு சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது சரீரத்தின் தகப்பன்மார், பூலோகத்து பெற்றோர்கள், நம்முடைய உலக பிரகாரமான பெற்றோர்கள் நம்மளை கண்டிக்கும் போது அவர்களுக்கு பயந்து நடந்திருக்கிறோம் இல்லையா? ஐயோ அடி உத உளுமேன்னு சொல்லி பயந்து நடந்திருக்கிறோம். நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? சரீர பிரகாரமாக பூலோகத்தில் நமக்கு தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள், தவறு செய்தால் சரீர பிரகாரமாக கண்டிக்கிறார்கள். அதே போல ஆவியில் மண்டலத்தில் நமக்கு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார், அவர்தான் தேவன். ஆவிக்குரிய காரியங்களை நாம் தவறாக நடக்கும் போது அவர் என்ன பண்ணுகிறார்? அவர் நம்மை சிட்சிக்கிறார், அவர் நம்மை தண்டிக்கிறார். அவர் நம்மை சிட்சிக்கும் போது நாம் அவருக்கு அடங்கி நடக்க வேண்டியதா இருக்கிறது இல்லையா? சிட்சிக்கும் போது 11ஆம் வசனம், எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதான பலனை தரும். தேவனுடைய வசனம் வெறும் போதிக்கிறது மட்டும் இல்லை. சிலருக்கு பாருங்க இந்த போதனைகள் இஷ்டம். இது இப்படி இப்படின்னு சொன்னா நல்லா நோட்ஸ் எடுத்துக்குவாங்க. பரவாயில்ல, ரொம்ப நல்லா விளக்கமா சொல்றாரு, இந்த அர்த்தம்லாம் எனக்கு விளங்காம இருந்தது, இப்ப எனக்கு நல்லா விளங்கி இருக்குன்னு. அது போதனை. கடிந்து கொள்ளும் போது சிலருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த கடிந்து கொள்ளுகிறதனுடைய அந்த காரியத்தை அவர்கள் விளங்கிக் கொள்ளுகிறது இல்லை. தேவனுடைய வார்த்தை எப்படி நமக்கு கடிந்து கொள்ளுகிறது என்பது அவர்களுக்கு தெரிகிறது இல்லை. பேசுன என்ன நினைச்சுக்குவாங்க, பாஸ்டர் என்ன பற்றி தான் பேசுறாரு. சிலர் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த 45 நிமிஷம் 1 மணி நேரம் போட்டு அடி அடின்னு சவுக்கால் அடிச்ச மாதிரி இருக்கும். ஐயோ 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 அடியை வாங்கிக்கிட்டு சில நேரத்தில் அப்படி உணர்றோம் இல்லையா? எனக்கு ஞாபகம் இருக்குது, முதல்ல வேதாகம் பள்ளிக்கு போகும்போது கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்தவனா இல்லை, அப்பதான் வசனத்தை கேட்க ஆரம்பிக்கிறேன். எல்லா பிரசங்கமும் எனக்கு பண்ற மாதிரி இருக்கும், என்ன போட்டு யாரோ முதுல அடிக்கிற மாதிரி இருக்கும். போகும்போதெல்லாம் யாராவது ஒரு ஆள் பிரசங்கம் பிரமாதமா பிரசங்கம் பண்ணா நல்லா கேட்கலாமேன்னு பார்த்தா கொஞ்ச நேரம் பொறுத்து நமக்கு உள்ள அப்படியே குத்தும். ஏன்னா நான் அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்ல, என்னுடைய வாழ்க்கை அந்த மாதிரி இருக்குது, என்னுடைய நிலை அந்த மாதிரி இருக்குது, நான் என்னுடைய தவறுகள் அப்படி இருக்கிறது. அவர் சொல்லும் போது எனக்கு இவருக்கு என்ன தெரியுமா, எப்படி இப்படி பேசுறாரு, இவரெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு போல இருக்குது, இவர் என்ன தீர்க்கதரிசி அப்படிதான் என்ன சொல்லுது. கொஞ்சம் உள்ள ஒரு கோபமும் வருது. என்ன அது எப்ப போனாலும் நம்ம பிரச்சனையே பேசிட்டு இருக்காங்களே, நம்முடைய பிரச்சனையே தானே பேசுறாங்க. கரெக்ட். இங்கேயும் பாருங்க, போதிக்கிறோம், போதிக்க வேண்டிய நேரத்தில் போதிக்கிறோம். ஆனா அதே போதிக்கிற தேவனுடைய வார்த்தை எப்படியா மாறுது? கடிந்து கொள்ளுதலாகவும் மாறுது. மனுஷன் கடிந்து கொள்ளுகிறது இல்ல. நான் இன்றைக்கு நின்று திட்டலாம் ஜனங்களை, திட்டி ஒன்னும் பிரயோஜனமே கிடையாது. திட்டினா போயிடுவீங்க. இவர் என்ன நம்ம திட்டுறது கிடையாது. திட்டுறதை சொல்லலாங்க, பாஸ்டருங்க திட்டுறது கிடையாது, திட்டவும் கூடாது. ஆனால் கடிந்து கொள்வது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. சத்தியத்தை போதிக்கும் போது உள்ள உணர்வு ஏற்படுகிறது. ஐயோ நான் தவறு செய்து விட்டேன், நான் தவறு, இவர் சொல்லுகிறது உண்மைதான், அது சத்தியம்தான் என்ற அந்த தவறை உணர்ந்து கடிந்து கொள்ளப்பட்டு நாம் சீர்திருத்தப்படும் போது அதில் ஒரு பெரிய மாற்றம் நமக்குள்ளாக ஏற்படுகிறது. தேவனுடைய வார்த்தை உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தத்துக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவளாய் இருக்கிறது. சீர்திருத்தத்திற்கு கேட்க கேட்க கேட்கதான் நாம் மாறுகிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு கேட்டுதான் நான் இதுவரை மாறி இருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்கதான் நீங்களும் மாறப்போகிறீர்கள். நீதியை படிப்பித்தல், நாம் நீதியாய் இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், நம்முடைய பாவங்களால் கழுவப்பட்டிருக்கிறோம், புது சிருஷ்டியாய் இருக்கிறோம் என்கிற காரியங்கள் நாம் அப்படி இருந்தாலும் சிலருக்கு அது நாம் அப்படிதான் இருக்கிறோம்னு தெரியாது. அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையா இருந்து புது சிருஷ்டியா இருக்கிறார்கள். ஆனா நான் அதை குறித்து போதிக்க வேண்டியதா இருக்கு. நீ பழைய ஆள் இல்ல, புது சிருஷ்டி, பழையவர்கள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின, உனக்குள்ள இயேசு வாசம் பண்ணுகிறார், நீ புது மனுஷனா இருக்கிறாய், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறார், தேவனுடைய அன்போடு காண்கிறார், உன்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது, நீ தேவனுக்கு பிரியமானவனா இருக்கிறாய் என்று சொல்லி போதிக்க வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் இவைகள் ஒரு வெளிப்பாட்டின் மூலமாக தான் அறிந்து கொள்ளப்பட முடியும். தேவனுடைய வார்த்தையை கொண்டு நீதியை குறித்து போதிக்கும் போது ஜனங்களுக்கு விளங்குகிறது, நான் யார், நான் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்கிறேன் தேவனுக்கு, அவருக்கு நான் பிரியமாய் இருக்கிறேன், அவருக்கு நெருக்கமானவன் நான், அவருடைய சொந்த பிள்ளை என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்து கொள்ள முடிகிறது. தேவனுடைய வார்த்தை இவைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இதுதான் முக்கியமே ஒழிய சொந்த அனுபவங்கள் கிடையாது. சொந்த அனுபவங்கள் அவைகள் தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போனால் நல்லது, அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் சொந்த அனுபவங்களை வைத்து நாம் வாழ முடியாது. ஜனங்கள் அதுக்கு பின்னால ஓடுறது, இதுக்கு பின்னால ஓடுறது, அதை நாடி ஓடுறது, இதை நாடி ஓடுறது, இதே வேலையா போய்விட்டது. தேவனுடைய வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளுவதில்லை.
தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு உபதேசிக்கிறது, நம்மை கடிந்து கொள்ளுகிறது, நம்மை சீர்திருத்துகிறது, நம்மை நீதியிலே படிப்பிக்கிறது என்பதை அவர் அறிந்து கொள்ளாமல் என்ன பண்ணுகிறார்கள்? அனுபவத்துக்கு பிறகு அனுபவம், அனுபவத்துக்கு பிறகு அனுபவம், இப்படியே போய்கொண்டே இருக்கிறார்கள். பேதுரு திட்டவட்டமாய் சொல்லுகிறார், உணர்ச்சியில வாழ்ந்து அனுபவ ரீதியாக வாழ்ந்த பேதுரு அவர் கடைசியில வரும்போது என்ன முடிவுக்கு வந்து விட்டார்? கர்த்தருடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது. என்னுடைய அனுபவத்தை கேட்டு நீங்க பெருசா நினைக்காதீங்க என்றார். நான் கண்ணார கண்டேன், காதார கேட்டேன், அதை பெருசா நினைக்காதீங்க. நான் இன்னொன்று சொல்றேன், தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, அது அதிக உறுதியானது. அதை கேட்டு அதன்படி நடப்பது நலமாயிருக்கும். நான் வாழ்க்கையின் கடைசி காலத்துக்கு வந்து விட்டேன், இதை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். நான் உலகத்தை விட்டு சென்ற பின்பும் நீங்கள் இதை தொடர்ந்து நினைவு வைத்துக் கொண்டு தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமாய் வைத்து அதை முக்கியமாக கருதி நீங்கள் ஜீவிக்க வேண்டும் என்று நான் பிரயத்தனப்படுவேன் என்று சொல்லுகிறார். அதையே தான் நானும் இன்றைக்கு பிரயத்தனம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அதை நினைவுபடுத்துகிறேன். தேவனுடைய வார்த்தை எவ்வளவு கேட்கிறோம்? நாம் தேவனுடைய வார்த்தை ஒழுங்காக வந்து கேட்கிறோமா? தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறோமா? தேவனுடைய வார்த்தையை கடைபிடிக்கிறோமா? தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறோமா? அதற்குரிய வாஞ்சை இருக்கிறதா? இல்லை இப்படி வேற எதுக்காவது வாஞ்சை இருக்கிறதா? அது தவறு. தேவனுடைய வார்த்தையை நாம் முக்கியமாய் கருத வேண்டும். எத்தனை பேர் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையின்படி நான் வாழப் போகிறேன், தேவனுடைய வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாய் நான் கருத போகிறேன் என்று. கண்ணார காண்கிறோம், காதார கேட்கிறோம், ஆனால் அது முக்கியம் அல்ல. கண்டது முக்கியம் இல்ல, காதுல கேட்டது முக்கியம் இல்ல. வார்த்தை சொல்லி இருக்கிற வார்த்தை தான் முக்கியம்.